வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டில் 1962 வருஷத்துல வந்த ஒரு படம். அந்த படத்துல ஒரு பாட்டு. அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். ஆனாலும் இந்த பாட்டு என்னமோ நம்மளை செய்யும். இன்னைக்கு வரைக்கும் எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் அது என்னமோ ஒரு மந்திரம் தானே அந்த குரல். அது போல அன்னைக்கு இருக்கிற எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல் இன்னும் இளமை ததும்ப இருக்கிற ஒரு குரல். அதுவும் பிபிஎஸும் கூட பாடினார்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம மனசை அப்படியே அள்ளிட்டு போயிடும். அப்படியே காத்தா நம்ம மனசை அப்படியே உலாவிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்மள்கிட்ட பொருத்தி அட்டாச் பண்ணிட்டு போயிடும் இருதயத்தை. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்திருக்கிற இந்த படம் வந்து பெரிய ஹிட்டான படமா இருந்தது. இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களும் அப்படி ஒன்று. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் சேர்ந்து இருக்கும்போது வந்த படம். அவர்கள் இருவரும் அட்டகாசமா இசையமைச்சிருந்தாங்க. கவியரசு கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருந்தாங்க. பி.வி. ஸ்ரீனிவாசும் ஜானகி அம்மாவும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு நடித்தவர்கள் வந்து விஜயகுமாரி அம்மாவும் நடிகர் முத்துராமன் சார். இவங்க 2 பேரும் தான் வருவாங்க. எனக்கு இந்த பாட்டு நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்னமோ குழப்பமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டை வந்து ஒரு நாள் ஒளிமொழியும் அப்போல்லாம் அந்த ஒளிமொழியில் பார்த்துட்டு விஜயகுமாரிக்கு முத்துராமனா ஜோடி அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் தான் இந்த பாட்டினுடைய வரிகள் எனக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிக்கும் போது இது அண்ணனும் தங்கையும் பாடுகிற பாட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. போலீஸ்காரன் மகள் அப்படிங்கிற ஸ்ரீதர் சார் டைரக்ட் பண்ணின அந்த படத்தில் சகஸ்ரநாமம் அவர்களுடைய நடிப்பு அவ்வளவு பிரமாதம். கே பாலாஜி அவர்களுடைய நடிப்பு அவ்வளவு பிரமாதம். முத்துராமன், விஜயகுமாரி அவர்களை எல்லாம் நாம சொல்லணும்னு அவசியமே இல்லை. அந்த படத்துல தான் இந்த பாட்டு தன்னுடைய காதலை நினைத்து அந்த காதலி பாடுகிறாள். விஜயகுமாரி, பாலாஜி அந்த காதல், அந்த விஜயகுமாரி அவர்கள் அந்த பாட்டை வீட்டு கொள்ள பக்கத்துல அடி நந்தவனம் மாதிரி இருக்கு அப்ப பாடுறாங்க. இந்த மன்றத்தில் ஓடி வரும் போலீஸ்காரன் மகள் இந்த படம். முத்துராமன், விஜயகுமாரி நடித்தது இந்த பாட்டுக்கு. நல்ல பிரமாதமான படம் இது. நம்மளை கண்கலங்க வச்சு. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றே. என்ன கேட்கிறாங்க? நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும். எப்படி இந்த மன்றத்தில் ஓடி வரும் அப்படின்னு நீ, அதாவது இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே திரும்ப போவில, இப்ப ரிட்டர்ன் போவில, அப்படி போகும்போது என் தெய்வத்தை பாப்பியா, என் லவ்வரை பாப்பியா, என் காதலனை பாப்பியா அப்படின்னு. அடுத்தாப்புல வண்ண மலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்கு கரும்பாவாள். வண்ண மலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்கு கரும்பாவாள். இன்று அலைகடல் துரும்பானாள். எப்படி அலைகடல்ல இன்னைக்கு துரும்பாயிட்டாள் என்று ஒரு மொழி கூறாயோ. எங்க கூறணும்? நீ செல்லும் வழியில என் தெய்வத்தை பாப்பியா அப்படின்னு கேட்கிறாள். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லணும்? வண்ண மலர்களில் அரும்பாவாள் உன் மனதுக்கு கரும்பாவாள். இன்று அலைகடல் துரும்பானால் என்று ஒரு மொழி கூறாயோ. எப்படி? என்று ஒரு மொழி கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ அப்படின்னு. அதுக்கு அடுத்தா என்ன சொல்றா பாருங்க. அட்டகாசம் பண்ணியிருக்காரு கவியரசு. நடு இரவினில் விழிக்கின்றாள் உறவினை நினைக்கின்றாள். நடு இரவினில் விழிக்கின்றாள். நடு இரவுல விழிச்சுக்கிறாள். உன் உறவினை நினைக்கிறாள். உன்னை பத்தி, உனக்கும் எனக்குமான உறவை பத்தியே அவ நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாள்.
அவள் விடிந்தபின் துயில்கின்றாள். எல்லாரும் தூங்கிட்டு காலையில எந்திரிப்பாங்கல்ல, ஆனா இவன் என்ன செய்யறானா, நடு இரவுல விழிச்சுக்கிறான். அவனுடைய உறவு பத்தியே அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் விடிஞ்ச பின்னாடி துயில்றான், விடிஞ்ச பிற்பாடு தூங்குறான். நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள். நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள். அவள் விடிந்தபின் துயல்கின்றாள். ஏனும் வேதனை கூறாயோ. அப்பதான் முத்துராமன் அங்க பாத்துருவாரு, வந்துருவாரு. பாட்டு தங்கச்சி பாடிட்டு இருக்க அப்படின்னு. இந்த மன்றத்தில் ஓடி வரும் அப்படின்னு சொல்லி பாடுவார். இனம் தென்றலை கேட்கின்றேன், என் கண்ணுக்கு கண்ணாகும் இவள் சொன்னது அப்படியா? ஓஹோ, லவ்ல மாட்டிருக்காளா தங்கச்சி? இவன் சொல்றதுலாம் சரிதானா? என் கண்ணுக்கு கண்ணால வளர்த்தேனே, அவன் சொல்றதுலாம் சரிதானா அப்படின்னு அண்ணன் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணன் சொல்றாரு, அதாவது தன் கண்ணனை தேடுகிறாள். கண்ணதாசன் கண்ணனை எப்படி கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? கண்ணன் இது மாதிரி வந்துகிட்டே இருப்பார் அடிக்கடி. தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள். தன் கண்ணனை தேடுகிறாள், மனக்காதலை கூறுகிறாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாள், என் கடமையும் கூறாயோ. அண்ணனை மறந்துட்டா, அண்ணன் சொல்லலாம்ல, நான் செய்வேன்ல, சேர்த்து வைப்பேன்ல. அண்ணன் கிட்ட மறந்துட்டேன், ஏன்னா என் கடமை இல்லை. தங்கச்சிக்கு என்ன வாழ்க்கையோ அதன்படி அவ ஆசைப்பட்டபடி நிறைவேற்றுறது அண்ணனுடைய கடமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கடமையும் கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். என்ன பாட்டுங்க! 1962, கிட்டத்தட்ட 63 வருஷம் ஆயிடுச்சு இந்த பாட்டு. இன்னும் நம்ம மனசுல அப்படியே உட்கார்ந்துருக்க பாட்டு. ஒரு இரவு வேளையில அப்படி இந்த பாட்டை கேளுங்க. அப்ப அந்த பாட்டு கேட்கும்போது நடு இரவினில் விழிக்கின்றாள், உன் உறவினை நினைக்கின்றாள். அந்த வரி வரும்போது ஏனோ நம்ம மனசு விம்மி தனிந்து விம்மும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. வணக்கம்.